செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோயில் அருகே தாறுமாறாக ஓடிய லாரி ரயில்வே கேட்டு மீது மோதிய காரணமாக அனைத்து ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீனிடம் விட்டலாம். நவீன், வணக்கம். நவீன், இந்த விபத்து எப்படி நவீன் நிகழ்ந்தது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது விழுப்புரத்திலிருந்து ஒரகடம் நோக்கி கார் உதிரி பாகங்களை ஏற்றிக்கொண்டு கனரக லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த லாரி சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் அருகே வந்தபோது தாறுமாறாக ஓடி ரயில்வே கேட்டின் மூடப்பட்டிருந்த ரயில்வே கேட்டின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இந்த ரயில்வே கேட் முற்றிலுமாக உடைந்தது. இதனை சரி செய்யும் பணியில தற்போது அதிகாரிகள், ரயில்வே ஊழியர்கள், அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சரியாக சிக்னல் கிடைக்காத காரணத்தால் சென்னையிலிருந்து தென் மாவட்டத்துக்கு இயக்கக்கூடிய ரயில்களும், தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு குறைந்த வேகத்தில் இந்த இயக்கப்படுகின்றன. அதே போல சென்னை புறநகர் ரயில்கள் முற்றிலுமாக இந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருமால்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்னை கடற்கரையிலிருந்து வரக்கூடிய ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடுமையான அவதி அடைந்திருக்கிறார்கள். இந்த ரயில்வே கேட்டை சரி செய்யும் பணியில ரயில்வே துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல இந்த ரயில்வே கேட் தற்போது மூடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் இந்த பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி நவீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.